வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு ராஜா ராம்மோகன் ராய் பற்றி. ராஜா ராம்மோகன் ராய் பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும். அவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னா, இந்து சமயத்தை சீர்திருத்திய செம்மல், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, இந்தியாவின் விடிவெள்ளி, இந்தியாவின் நவீன விடிவெள்ளின்னு வேண்டாம், அப்படி வந்தால் விவேகானந்தர். இது இந்தியாவின் விடிவெள்ளி, இந்திய தேசியத்தின் முன்னோடி, இந்தியாவின் புத்துலக சிற்பி. இந்த 5 பேர் தான். ராஜா ராம்மோகன் ராய்னாலே உடன்கட்டை உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். உடன்கட்டை இல்லை சதினா, கணவன் இறந்த உடனேயே மனைவியையும் உயிரோடவே அந்த நெருப்பில் எரித்து கொன்னுடுவாங்க. இதுக்கு பேர் உடன்கட்டை, அந்த சதி. இந்த பழக்கத்தை எதிர்த்து சட்டம் கொண்டு வர உதவியவர் ராஜா ராம்மோகன் ராய். அது வில்லியம் பெண்டிங் பிரபு இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். இவர் ராம்மோகன் ராய்க்கு ராஜா அப்படி பெயரை கொடுத்தவர் 2ஆம் அக்பர் ஷா. அக்பர் 2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜானா அக்பர் 2. இவர் நடத்திய பத்திரிகைகள் சம்வாத் கௌமிகி வங்கமொழி, மிராத் உல் அக்பர் பாரசீக மொழி. இவர் தோற்றுவித்தது ஆத்மீய சபை 1815. ஒரு புக்கில் 14ன்னு கூட இருக்குது. இது நண்பர்கள் சபை இதுக்கு பேர். இதுவே பிரம்மஞான சபாவாக மாறிச்சு. 1828 பிரம்மஞான சபாவாக இதை ஆரம்பித்தார். இது இவருடைய கொள்கைப்படி இறைவன் ஒருவனே, உபனிஷத்துகளின்படி இறைவன் ஒருவனே நம்பினார். கல்கத்தாவில் சிலை இல்லாத ஒரு கோயிலை அமைத்தார்.